வணக்கம். இது உங்கள் எம்பிஎம் ரியல்டர் ஈசிஆர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோம், இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், இல்லைனா ஒரு ஒரு சூப்பராக ஒரு ரெசார்ட் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாமல்லபுரம் நியர்பையில் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்லேயே இருக்குது. எக்ஸாக்டாக மாமல்லபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 கிலோமீட்டருங்க. ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியர்பை வெங்கப்பாக்கம். ஸோ மாமல்லபுரத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, வெரி க்ளோஸ் டு ஈசிஆரில் இருக்குது. நியர்பை ஃபார்ம் ஹவுஸு, ரெசார்ட்ஸு, கெஸ்ட் ஹவுஸு இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கு பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 20,000 ஸ்கொயர் ஃபீட் வருது. சென்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 46 சென்ட்டுங்க, 46 சென்ட் வருது. ஈஸ்ட்டு அண்டு சவுத்து கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெசார்ட்ஸ்லாம் இருக்குங்க, நிறைய வில்லா ப்ராஜெக்ட் இருக்குது, நிறைய லேஅவுட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஈஸியாக நியர்பைலேயே லொக்கேட்டாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் ஹை ரோடுங்க, தார் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குனால உங்களுக்கு ரீசேல் வேல்யூ ப்ராப்பர்ட்டியாக கண்டிப்பாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலை இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு சவுத்து பக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலை இருக்குது. 20,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 46 சென்ட், ஒரு பக்காவான புஞ்சலனுங்க, பியூர் ரெட் சாயில் மண் இருக்குங்க. ஸோ இந்த 20,000 ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் 5,000 வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர், ஈஸ்ட்டு சவுத்து கார்னர் அது ஒரு 5,000 இருக்குது, அது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஈஸ்ட் பக்கம் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 3 பிளாட்டாகவே இது கொடுக்குறாங்க, தனியாக கட் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 62/80 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. மாமல்லபுரம் நியர்பையில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஹாப்பியான ப்ராப்பர்ட்டியே கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பக்கமும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 தேக்கு மரங்கள் இருக்குங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. சென்னையிலேருந்து அவுட்டரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும், ஒரு ரெசார்ட் பண்ணணும், கெஸ்ட் ஹவுஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஹாப்பியான ப்ராப்பர்ட்டியே கண்டிப்பாக இருக்கும். பட்ஜெட்டில் ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் எனக்கு போதும்னா 5,000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.5 சென்ட் வருதுங்க, 2 கிரவுண்டு வருது. ஸோ 2 கிரவுண்டு மட்டும் எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 கிரவுண்டு வேணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாதீங்க. ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராப்பர்ட்டிங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பட்ஜெட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு ஃபியூச்சரில் ரீசேல் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஹாப்பியான ப்ராப்பர்ட்டியாக கண்டிப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எம்பிஎம் ரியல்டர் ஈசிஆர். நன்றி, வணக்கம். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.